ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிஓசி தமிழன். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன் ஹால் 13ல் சிடபிள்யூ வார் அட்டாக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். என்ன அட்டாக்னா சூப்பர் விச் அட்டாக் தான் கைஸ், ஃபயர்பால் யூஸ் பண்ணி. சரி வாங்க கைஸ், அது எப்படி பண்ணோம், அது என்ன மாதிரி பண்ணணும்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இதான் நம்ம அட்டாக் பண்ண பேஸு. இதில் ஃபயர்பால் எங்கன்னா டவுன் மேலே அடித்து 2 எர்த்குவேக் போட்டு கிளியர் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம எப்படின்னு அட்டாக் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான் கைஸ். சரி இப்போ தான் கைஸ், ஃபஸ்ட்டு வார்டன், பின்னாடி கோகட் லூன், பின்னாடி ஹீலர்ஸ். வார்டனை சப்போர்ட் பண்ண 2-3ல் ஒரு பேபி ட்ராகன் ஃபார் ஃபனலிங், அப்புறம் இன்னொரு கோகனட் லூன் ஃபார் ட்ராப் செக்கிங். அப்புறம் வார்டன் இப்போ வந்து விசா டவர் அப்போஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக டேக் பண்ணிட்டு அப்புறம் கோல்டு மைன் அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கேனான் இப்போ கம்ப்ளீட்டாக டேக் ரன் பண்ணி ஆக போகுது. அடுத்தது இப்போ வந்து ஏர் டிஃபென்ஸ், அப்புறம் இன்னொரு கோகனட் லூன், அப்புறம் இப்போ ஒரு கேனான், அடுத்த கேனானு, அப்புறம் ஒரு ஹாக் ரைடர் இறக்கி விட்டோம். சிசி புழுக்கு போக மாட்டான் போல இருக்குது. அப்புறம் 3 o'clockல வந்து ஃப்ளேம் ஃபிங்கர். அப்புறம் வார்டன் வந்து இப்போ மல்டி டார்கெட் பண்ண அப்ரோச் பண்ணிட்டான். ஸ்லோவாக இருக்கனால ஒன் ஆஃப் த ரேல் ஸ்பெல் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு. அப்புறம் இப்போ எலக்சர் கேரக்டரை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் இப்போ ஆர்ச்சர் டவர், அப்புறம் இப்போ அந்த இருக்கிற அந்த கோல்டு மைன், இப்போ 2 ஃப்ரீஸு. இப்போ வார்டன் ஃபயர் பண்ணி அது எங்கே போச்சுன்னா ஸ்கேட்டருக்கு போயிடுச்சு கைஸ். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 2 எர்த்குவேக் போட்டுட்டோம். அப்புறம் 2 முன்னாடியிலே கிளியர் ஆகிட்டு, அப்புறம் இப்போ வந்து கிங்கு குயின்லாம் 5 to 6ல் இறக்கி விட்டோம் கைஸ். கிங்கு குயினு, அப்புறம் ஐஸ் கோலம், சூப்பர் விச், அப்புறம் மினியன் பிரின்ஸ் எல்லாரையும் இறக்கி விட்டோம். வார்டன் இந்த பக்கம் வர மாதிரி ஐடியாவில் இல்லை போல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் ஸ்பெல் கேட்ச் பண்ணி விட்ருவோம் கைஸ். அங்கே வந்து நம்ம ஸ்கேட்ரு, அதுக்கப்புறம் அந்த ஈக்குலாட்ரி கம்பெனி பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வரைக்கும் போகாது. அதுக்கப்புறம் இப்போ ஐஸ் கோலமோட டெத் ஃப்ரீஸ் வேல்யூ நல்ல ஒரு வேல்யூ கெட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் ரேஸ் வேல்யூ கொடுத்து நம்ம ஸ்பீடப் பண்ணிட்டோம். வார்டன் பாட்டுக்கு அந்த 3 o'clockல இறக்கலாம், 12 o'clock வரைக்கும் போயிடுவான் கைஸ். அப்புறம் மினியன் பிரின்ஸ் போட்டு தட்டிகிட்டு இருக்கான். இப்போ வந்து குயின் வந்து ஈகிளை ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ஃப்ரோசன் ஏரோவில் அதை வந்து பார்த்தா தெரியுது. இல்லை குயின் இங்கே கீழே டவுன் சைடில் போய்ட்டுருக்கா. அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு நம்பிக்கையே இல்லை கைஸ், இந்த இது வந்து 3 ஸ்டார் வரணும்னு. பட் அப்படி இப்படின்னு அப்புறம் பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம சூப்பர் ஹிட்ஸ் கொஞ்சம் பவராக இருக்கிறதுனால டக்குனு இந்த இடத்துல கிங்கோட எபிலிட்டி பாப்பப் பண்ணி விட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த பேஸ் நொறுங்கிருச்சு. அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா இதெல்லாம் க்ளீனப் தான். ஆனால் அட்டாக்கை வந்து நம்ம வந்து 3 o'clockல ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே 6ல் வந்து ட்ரூப்ஸ் இறக்கி 12 o'clock போய் முடிஞ்சிருக்கு கைஸ். 3 ஸ்டார் போட்டாச்சு. அப்புறம் கைஸ், அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன், இந்த நம்ம ரெஸ்ட் மேக்ஸ் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம். இப்போ சிடபிள்யூ ஆரம்பிச்சதுனால நம்மளால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கான ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது கைஸ், அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சிடபிள்யூ முடித்தோன்னா அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ், கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சிஓசி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை மேலும் கான்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணி விடுங்க. அடுத்து நாம் இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.